ஹாய் வணக்கம் பானுமதி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்களா எனக்கு தெரியல. நல்லா இருங்க, கடவுள் வரலால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் அதை பார்த்து உங்களை நான் தப்பான எண்ணத்தோடு எதுவும் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியுதோ தெரியலையா எனக்கு புரியல. பட் நீங்கள் எழுதுறீங்க இங்கிலீஷ். நான் வந்து 2வது தான் படிச்சிருக்கேன், 2nd கிளாஸ் மாத்திரமே படித்தேன். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் எனக்கு இப்போ 60 வயசு ஆகுதா, இதிலேருந்து யோசிச்சு பாருங்கள். பின்காலத்தில் அப்பா அம்மா விவசாய குடும்பம், அந்த இதில் இருந்ததுனால நான் அவ்வளோக்கா படிக்க வைக்கல. வேண்டாம் அப்படின்னு ஒரு இதில் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆச்சு, அதனால் வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டிக்கிட்டாங்க. இப்போ நான் உங்களை எதுக்கு மென்ஷன் பண்ண அதிகமாக கமெண்ட் எல்லாருமே நல்லாவே கமெண்ட் போடணும்னு நான் சொல்லலை. என்னுடைய இதுக்கு சுகர் வந்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு, 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 48 எனக்கு வந்துடுச்சு சுகரு. 20 வருஷமும் நல்ல கண்ட்ரோலாக தான் இருந்தேன். நீங்கள் சொன்னீங்கள 95, 85, 100, 110, 105 இந்த லெவலில், 102 இந்த லெவலில் தான் என்னுடைய சுகர் சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140, 135, 125 இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தேன். வாக்கிங் போனேன், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்போ வந்து ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமாக எதாச்சுன்ட்டா, எங்கள் பொண்ணு கல்யாணம் 2016 கல்யாணம் பண்ணோம். எங்கள் பொண்ணை விட்டுட்டு நான் இருக்க முடியல. அதனால வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. மன அழுத்தம், மைண்டு ஃபுல்லாக டிப்ரெஷன் இதெல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஓவர் சண்டை போட்டு என் பொண்ணை எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் இல்லாமல் நான் தனியாக படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி என்னோடய இஷ்டத்துலேயே கல்யாணம் பண்ணி அவங்க செட்டிலாக இருக்காங்க. நான் போய் என் பொண்ணு எனக்கு கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பைத்தியத்தில் நான் ரொம்ப சண்டை போட்டேன் அவங்கக்கிட்ட. அந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு. இன்னும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாமே எனக்கு வந்து எல்லாமே எதிர்ப்பதமாகவே அமைச்சிது. அந்த இதனால் என்னால் மீண்டு வர முடியல. அம்மா அப்பா இறந்துட்டாங்க அந்த டயத்தில். அம்மா இருக்க வரைக்கும் கூட கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. அம்மாக்கிட்ட போவேன். நான் பெங்களூர் வந்து தான் போவேன். எங்கள் கோயம்புத்தூர், எங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர் பக்கம். அதனால் என்னால் அந்த சொல்லும்போது ஏன்டா இவங்க இதை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு தான். நான் மற்றவங்களாட்ட கோவப்பட மாட்டேன், எதுக்கும் இல்லை. எல்லாத்தையும் அன்பாக பார்த்துக்குவேன். சரி, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் போடுறீங்க, பரவாயில்ல, நல்ல கருத்து தான் இருக்குது. இப்படி பண்ணுங்கள். ஃபுட்டு கண்ட்ரோல் ஃபுல்லாக இருப்பேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரூட்ஸு இதை கழுவி வச்சுருக்கிறேன். ஃப்ரூட்ஸு நிறையா, இந்த சுகருக்கு என்னென்னலாம் ஃப்ரூட்ஸு கரெக்டாக இருக்குமோ அதை தான் சாப்பிட்டுட்ருப்பேன். ஒரு நேரம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கூட சாப்பிடாம இருந்துக்குவேன். நான் எப்போ காசி போயிட்டு வந்தேன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாற்றம் வந்துருச்சு. அது என்னன்னே தெரியல, ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மைண்டு டிப்ரெஷன் ஃபுல்லாக வந்து பொண்ணு வீட்டில் அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ பொண்ணுகளெல்லாம் பிரச்சனை வரும் வரும் இருக்கட்டும். அந்த 3 வருஷத்துல தான் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா பண்ணாமல் என்னுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் அந்த எப்பவும் கண்ட்ரோலாக இருக்கணும், அதே மெத்தடில் போயிடுச்சு. ஒரு சில கட்டத்தில் வந்து சுகர் கொஞ்சம் ஹெவியாகிற டயத்தில் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப உடம்புக்கு பெட்லேருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு எனக்கு அந்த டென்ஷனால் டிப்ரெஷன் ஆகி ரொம்ப முடியல. கை காலில் வலி, எந்திரிக்க முடியல. 3 மந்த்து பெட்டில் தான் இருந்தேன். அதனால அந்த ஒரு இதில் வந்து புட்டு வந்து அப்போ வந்து வேறு வெளியிலேருந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது, இல்லை யாராவது செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி வீட்டில் செய்யாமல் போயிடுச்சு 3 மாதம். அப்போ வந்து எனக்கு சுகர் அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் கூட நான் சுகர் டெஸ்ட் பார்த்தேன். சாப்பிடாதுக்கு முன்னாடி எந்திரிச்சதே நான் பார்க்கும்போது 252 இருக்குது வெறும் வயிற்றில். அப்போ அந்த சுகர் இன்னும் கண்ட்ரோலுக்கே வரல எனக்கு, அப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா 370, 380 போகுது. 457 இருந்தால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். இந்த இப்போ கூட அந்த அந்த இன்ஜெக்ஷன் சாயந்தரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 12 ml போட சொல்லியிருந்தார். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்காரு அது பவரை. அது டெய்லி சாயந்தரம் மட்டும் போடுற மாதிரி. இது வாங்கினோம்னா 1000 ரூபா வருது. ஒரு 10 நாளைக்கு ஒரு 15 நாள் 10 நாள் அவ்வளோதான் வருது. இப்போ காலையிலையும் போட வேண்டியது வரும் அப்படின்னாரு. சப்போஸ் நீங்கள் கரெக்டாக இது ஃபாலோ பண்ணலைன்னா நான் 2 நேரம் போட வேண்டியது வரும் அப்படின்னு அவர் ஏன் பயப்படுத்துறான்னா, அமௌண்ட் செலவு அதிகமாக வரும். டேப்லெட்டும் போடணும், இது போடணும். இப்போ வந்து நைட்டு 2 டேப்லெட்டு, காலையில் நைட்டு 3 டேப்லெட்டு இந்த இன்சுலின் போடணும். நைட்டு காலையில் வந்து 2 டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபுட்டெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன். காய்கறி, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுவேன். உப்பு காரம் எல்லாம் கம்மியாக போட்டு சாப்பிடுவேன். தைராய்டு இருக்குது. இந்த பிரச்சனை தைராய்டும் இருக்கிறதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடியல. தைராய்டு வந்து ரொம்ப இந்த அப்படி கட்டி போட்ட மாதிரி வச்சுருங்க. வேலை செய்யறதுக்கே கூடாது. ஒரு
தெளிவான ஒரு எங்கேயாவது சுறுசுறுப்பாக போகலாம் அப்படிங்கிறது வராது. அப்படியே ரொம்ப வலிக்கும் கைகாலெலாம், எடுத்து எந்திரிச்சு போகலாமா அப்படிங்கிற மைண்டே வராது. அப்படியே என்னை கட்டி போட்டுருச்சு. என் மைண்டு தனியாக இருந்திருந்து ஓவர் டிப்ரெஷன் போயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைகள் இல்லை, இதெல்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல, சொத்து இதில் நிறையா இருக்கும்போது நான் என்னால் சென்சிட்டிவ் மைண்ட், எனக்கு அது கண்ட்ரோல் பண்ணுற அந்த திறமை என்கிட்ட வராமல் போயிடுச்சு. அதுதான் இது உங்களுக்காக போட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தமிழில் போடாட்டி நான் தமிழில் போட்டு நான் படிச்சுக்கிற பிரச்சனை இல்லை. நான் 2வது மட்டும்தான் படிச்சிருக்கிறேன், அதுவுமே படிக்கலை. ஆனால் இருந்தாலும் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் இது பண்ணுவேன். யூடியூப் ரன் பண்ணுற அளவுக்கு கடவுள் ஏதாவது கொடுத்துருக்காரு. இந்த ஃப்ரூட்ஸ்னால இன்னும் கொஞ்சம் இந்தளவுக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். டேப்லெட்டு நிப்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். 3ஆம் நேரத்துலேருந்து பெட்டில் தான். வயிறெல்லாம் பயங்கரமாக ஊதிக்கும், கேஸ் ப்ராப்ளம். இந்த டேப்லெட் நிறையா போடணுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 டேப்லெட் போடுறேன். இப்போதைக்கு 17 டேப்லெட்டு. செலவு எவ்வளோ வருது தெரியுங்களா? அந்த டேப்லெட் 9,000 வருதுங்க. இப்போ 7,000 6,500 அப்படி வந்துக்கிட்டு இருந்தது. இந்த சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கூடுனதுனால இப்போ எனக்கு 9,000 வருது செலவு. நான் செலவு பண்ணணும்னு எனக்கும் சந்தோஷமாக சொல்லுங்கள். மிச்சமாக இந்த ஏதோ ஒரு இதுக்கு உதவி பண்ணுவேன், போன குட்டியை நாய்க்கிட்ட பண்ணிக்கிட்டு இருப்பேன். எதுக்கும் முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ அவ்வளோதான். உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம், சரிங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டது. நன்றி, வணக்கம்.